Xiaomi அவங்க மோஷன் லைட் லாஸ்ட் இயர் நவம்பர்ல சைனா லான்ச் பண்ணாங்க. ஆனால் கோவிட் ரீசன்ஸால லாஸ்ட் மந்த் தான் இந்தியா லான்ச் பண்ணாங்க. 2699 கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைட் 699 வருதா இல்லையா? ஹே காய்ஸ், என் பேர் சாதித்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண பாருங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். Hey guys, this is Xiaomi motion activated night light 2. This is regular me packing like orange case இங்கே நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் 360 ரொட்டேஷன், global motion detection and magnetic mount, சைடில் அதோட பிராண்டிங் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ், நெட் குவான்டிட்டி, ரேட்டட் பவர். ப்ரைஸ் 699 கொண்டு வந்திருக்காங்க, இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 699 ஒர்த்தா இல்லைன்னு பார்ப்போம். அண்ட் இதோட நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். இப்போ இதோட அன்பாக்சிங் பண்ணும்போதே அதோட ப்ரீமியம் குவாலிட்டி தெரியுது. ஷாமி அதை எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க பேக்கிங்கில். அண்ட் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே லைட் கிடச்சிருக்கு. தி லைட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்டி பாக்ஸ். இப்போ நம்ம யூசர் மேனுவலுக்கு வருவோம். இந்த யூசர் மேனுவலில் ப்ராடக்ட் ஓவர்வியூ, இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ், இதோட என்னென்ன இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் படிக்கிறது இல்லை. இதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ லைட்டுக்கு வருவோம். இதை அன்பேக் பண்ணோன்னே இதெல்லாம் ஹேண்டியாக இருக்குன்னு சொல்லுவேன். இது ஒரே கலர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி நிஜமாலுமே நல்லா இருக்குது, நல்லா சாலிடாக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி ஸ்டீல் அண்ட் பிளாஸ்டிக்கோட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட மேக்னெட்டிக் லைட் நல்லாவே கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அண்ட் என்னோட 360 ரொட்டேஷன் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன், எந்த சவுண்டு வரல. அண்ட் இந்த சென்ட்ரல் இருக்குது தான் நம்ம முக்கியமான பார்ட், விச் இஸ் சென்சார். இது அங்கேயே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 120 டிகிரி வரைக்கும் நம்ம மோஷன் டிடெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஸ் சின்னதாக இருந்தாலும் நல்லா ஹெவியாக இருக்குது, ஸோ ஃபர்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. இங்கேயே நம்ம அலுமினியம் பார்க்கலாம், இதான் அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுக்குறது. அண்ட் சைடில் வச்சு லைட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேட்டரி, விச் இஸ் AA பேட்டரி போட்டாலே போதுங்கிறாங்க. மினிமம் 6 months வரைக்கும் ஒர்க் ஆகுங்கிறாங்க ஷாமி. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பரவாயில்ல. 3 பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தா கம்மின்னு சொல்லுவேன், ஏன்னா கீழே மேக்னெட்டிக் பேஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த லைட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி தான், ஜஸ்ட் இட் வேஸ்ட். இப்போ நம்ம பேட்டரி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோடனே வெயிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. 3 AA பேட்டரி. இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 5 lumens இன்டென்சிட்டி பவர் அவுட்லெட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து 25 lumens இன்டென்சிட்டி பவர் அவுட்லெட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு டார்க் ரூமில் காமிக்கிறேன், நல்லாவே தெரியும். அண்ட் கீழே ஸ்டிக்கரும் நல்லாவே பவர்ஃபுல்லாக தான் கொடுத்துருப்பாங்க. வெயிட் நல்லா எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பயப்பட தேவையில்லை, ஏன்னா மேட் அவ்வளோ பவராக இருக்குது. நான் இப்போ இந்த லைட்டை ஒரு டார்க் ரூமில் வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2 பவர் அவுட்லெட்டோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அது இந்த லைட் எவ்வளோ பவராக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட 360 ரொட்டேஷனே காமிக்கிறேன் நான். இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணி நம்ம ஹேண்ட் சிங்க் பண்ணுறோம். மோஷன் டிடெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நல்லா ப்ரைட்டாகவே லைட் எரிய ஆரம்பிச்சிருக்குது. ப்ரைட்னஸ் பாருங்கள். இப்போ அதை ட்விஸ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஸ்விட்ச் நம்ம இப்போ இருக்கிறது 5 watt lumens இன்டென்சிட்டி கொடுத்துருக்குறேன்னு. இப்போ நம்ம ஸ்விட்ச் மாற்றுவோம். இந்த 5 wattலாம் பவராக இருக்குது. இப்போ மாற்றினோடனே 25 watt மாறி இருக்குது. இப்போ இது பவர் அதோட அதிகமாக இருக்குது. எப்படின்னா ஒரு 6 meter வரைக்கும் உங்களுக்கு ரூம் கவரேஜ் வரும் 25 watt lumens இன்டென்சிட்டியில். அதே இது 5 watt lumens இன்டென்சிட்டியில் ஒரு மினிமம் வரும். அண்ட் இப்போ லைட் எல்லாம் ஆன் இருக்குன்னு பார்த்தீங்களா, இனி மோஷன் டிடெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு 15 seconds தான், ஜஸ்ட் 15 seconds எண்டிங்னா பாடி டிடெக்ஷன் எதுவும் இல்லைன்னா தானாக லைட் ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் ஆகிடும். இந்த லைட் ஒர்த்தா இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். 699 லான்ச் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு இந்த லைட் வர்த்தா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் வித் ட்ரை டெக் மாஸ்டர்ஸ்.